சேவா மிஷனரி சபையின் நிறுவனர் தந்தை ஜான் கொட்டாரம் வட சென்னையின் அப்போஸ்தலர். தந்தையோடு சபையை தாங்கிய தூண்கள் மூவர்: அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி, அருட்சகோதரி விக்டோரியா பீட்டர், அருட்சகோதரி மேரி செபாஸ்டியன். எம் சபை 1974 மலர்ந்து வளர்ந்து வருகிறது. இச்சபையில் சேர்ந்து மனிதம் மலர உழைக்க வருவாயா? அப்புறம் ஏண்டா எல்லாரும் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? காலேஜ் விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போறோம்ல, அதான் ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம். டிஸ்கன்டினியூவா? என்னடா உளறான்? பின்ன அவன் சொல்றது உண்மைதானே? போன வாரம் தான் நம்ம மென்டலி சேலஞ்ச் போயிட்டு வந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த வாரம் கோவை ஆதரவற்ற இல்லத்துக்கு ஃபீல்டு ஒர்க். சரி, போன வாரம் தானே ஒரு ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு வந்தோம். போன வாரம் குரூப் 1 குரூப் 2 பெங்களூர் போயிட்டு வந்தாங்களே, இப்போ நம்ம கோவை போகிறோம். யார் சொன்னது? இப்போதான் ஃபீல்ட் ஒர்க் கோஆர்டினேட்டர் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு எல்லாரும் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இவன் என்ன டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்றா? பேசாமல் எம்பிஏவோ எம்சிஏவோ பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், தேவையில்லாமல். நான் பேசாமல் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸே பார்த்துட்டு இருக்கலாம். ஹெச்ஆர் படித்து லட்சமாக சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய் லிசன், இப்போ என்ன ஆச்சுன்னு ஆளாளுக்கு தாம் தூம்னு கூச்சிட்டு இருக்கீங்க? எம்எஸ்டபிள்யூல ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும்தான் சோஷியல் ஒர்க் ஃபீல்ட் ஒர்க்கா வரும். செகண்ட் இயர்ல இருந்து ஹெச்ஆருக்கான ஃபீல்ட் ஒர்க்கே வேற. நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போவோம். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் செமஸ்டர் வேற. இதையே நம்ம ஒரு ஃபீல்ட் ஒர்க்கா எடுத்துக்கணும். ஒரு கோவை ட்ரிப்பா எடுத்துக்கலாமே. நான் போறேன்ப்பா. ஜனனி போறதா இருந்தா நானும் போறேன். அப்புறம் என்ன? ஓகே. ஹாய் டாடி, குட் மார்னிங். ஹாய் டியர். காலேஜ் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு டாடி. டாடி, நாங்கள் ஃபீல்டு ஒர்க்குக்காக எல்லாரும் கோவை போகிறோம். இப்போ தானே போயிட்டு வந்தீங்க? அது லோக்கல் ட்ரிப் தான் டாடி. ஏன்னா இப்போது ஃபர்ஸ்ட் குரூப்பும் செகண்ட் குரூப்பும் பெங்களூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் கோவை போகிறோம். ஹவு மெனி டேஸ்? 5 days டாடி. 5 days-ஆ? ஓ, அப்போ சர்வை பண்ணிக்கோ 5 days. நோ இஷ்யூஸ் டாடி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, அடிக்கடி ஃபோன் பண்ணு. ஓகே, தேங்க்யூ டாடி. ஓகே டாடி, நீங்களும் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அதை ஓகே, நான் பார்த்துக்கிறேம்மா. ஓகே டாடி. தேங்க்யூ டியர். பாய். பாய். என்ன சார், ஜனனி சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு போறீங்களாமே? ஐயோ ஆமாம் அங்கிள், அது ஏன் கேட்குறீங்க? எங்கள் யாருக்குமே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ ஜனனி சொன்னான்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா, நல்ல பிளேஸ் தானப்பா அது? எங்க அங்கிள் ஹெச்ஆர் ஐடின்னு போறவங்க கிட்ட வந்து ஃபீல்ட் ஒர்க்கு, ஹோம் ஃபார் ஏஜ்டு, அந்த மென்டலி சேலஞ்ச் ஹோம்க்குலாம் போயிட்டு ஆதரவு கொடுக்குறது எனக்குலாம் ஒத்து வராது. ஜனனி இதுக்கெல்லாம் செட் ஆகாத. எப்படி ஒத்துக்கிட்டா? இல்லை அங்கிள், கோவை ட்ரிப் பண்ணுறனால தான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியாக ட்ரிப் போகலாமேன்னு அவளும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஹாய். போலாமா? ஹாய்.
ஓகே பை ஓகே டாடி. அங்கிள் வரோம். ஓகே ஓகே பாய். அங்கிள் ஓகே போயிட்டு வரேன் uncle. பாய். பாய்ப்பா. நம்ம எப்படியாவது இந்த ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும்டா, இல்லைனா தலைவலி. ஹலோ ஹாய். ஏமா நீ மட்டும் தனியா வந்து உட்காந்துருக்க? உங்க பேர் என்ன? மீனா. மீனா குட்டி கூட வச்சிருக்கேன். வாங்கிக்கிறீங்களா? வேணா அப்போ. ஏன்? ஒன்றும் இல்லை. நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? இல்லை. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. திட்டினாங்களா? இல்லை. அப்புறம் என்னாச்சு? நீங்கள் தான் 4 நாளாக போயிடுவீங்கல்ல, அதனால அப்புறமா நான் யார் கூட விளையாடுறது? சரி ஓகே, நான் உன் கூட எப்பவும் இருந்தா சந்தோஷமா? ஆ? நிச்சயமா. கண்டிப்பா. இப்ப வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க. Hi, child. இந்த பைத்தியக்கார கத்த ஆரம்பிச்சான். ஒரு வேலையும் ஆக போறதில்ல, ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். யார் இது மேல கத்துறது? அது நசீர் அண்ணா. கொஞ்சம் புத்தி சாதனை இல்லாதவங்க, இப்படி தான் கத்திட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் இங்க இருக்காங்க? ஏன் ஏதாவது மனநல காப்பகத்துல சேர்த்துடலாம்ல? இல்லை, அவங்க சின்ன வயசுல இங்கே வந்துட்டாங்க. மேரி சிஸ்டர் தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. மனநல காப்பகத்தில் பார்த்தா நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் மேரி சிஸ்டர் நல்லா பார்த்துக்கிறாங்க. அவர் இப்படியே கத்திட்டு இருந்தா எப்போ அமைதியாவாங்க? மேரி சிஸ்டர் வந்தோன்னே அமைதியாயிடுவாங்க. அவங்க எப்போ வருவாங்க? ப்ரேயர் முடிஞ்சோன்னு வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இப்போ ஏன் கத்துறீங்க? சமத்தா தூங்கணும், சரியா? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. அமைதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? மேரி சிஸ்டரா?
ஜனனி அக்கா கொடுத்தாங்க, உனக்கு பாதி எனக்கு பாதி. உனக்கு இன்னைக்கு எப்படி போச்சு? என்னோட டே ஓகேவா தான் போச்சு. அப்படியா? பெருசா சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவாக ஏதாவது பிளான் பண்ணலாம். ஆமாம், உங்களுக்குலாம் இன்னைக்கு எப்படி போச்சு? ஜனனி உனக்கு அது மாதிரி தான்டா. நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவாக பிளான் பண்ணி அதை நம்ம ஜனனி 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 ஏய் என்னடா ஜனனி என்னாச்சு? ஜனனி ஜனனி என்னாச்சு ஜனனி? ஒன்றும் இல்லை, அந்த சிஸ்டர் பார்த்ததுலேருந்தே என்னால் சரியாக சாப்பிட முடியல, வாமிட் வர மாதிரியே இருக்கு. ஜனனி ஹாய். என்ன ஆச்சு உனக்கு? நானும் ஒன்று 2 நாளாக பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப டல்லாக இருக்க. இங்கே வந்தப்போ இருந்த சேரே இல்லையா உன்கிட்ட? இல்லை சாய், அந்த மேரி சிஸ்டர் பார்த்ததுலேருந்தே என்னால் சரியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒரே அருவருப்பாக இருக்கு. ஏன்னு தெரியல. நான் ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை. ஐ ஹோப் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். புரியுது ஜனனி. இன்னும் கொஞ்ச நாள் தானே, இங்கே சர்வீஸ்லாம் முடிஞ்சிடும்ல, தென் வில் பி ஃபைன். ஓகே, சேர் அப். இதுக்கு தானே அப்பவே சொன்னேன், நீங்கள் தானே குதிச்சுட்டு வந்தீங்க, படுங்க. ஹாய் ரேகா. சொல்லுங்கக்கா. என்ன இன்னைக்கு விளையாடலையா? இல்லை, எனக்கு மூடு இல்லை. ஏன், என்னாச்சு? விளையாட பிடிக்கலக்கா. சரி, ஓகே, கேட்கணும்னு நினச்சேன். இந்த மேரி சிஸ்டர் இருக்காங்கல்ல, மேரி சிஸ்டர். உங்களுக்கு அவங்கள பார்த்தா அருவருப்பா இல்லையா? இல்லை, எப்படி சொல்கிறது, இல்லை பார்த்து பார்த்து பழகிடுச்சா உங்களுக்கு? எப்படி? இப்படி அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா? நசிரானா இருக்காங்கல்ல, ஆமாம், அந்த அண்ணா சிஸ்டர் கேண்டில் கொளுத்தும் போது அதை தட்டி விட்டு ரூம் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால தான் மேரி சிஸ்டருக்கு வந்தது இப்படி. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆனாலும் திரும்ப நசிரானா மேலே அவங்க அன்பு குறையவே இல்லை. இது வரைக்கும் மேரி சிஸ்டர் அப்படி தான் இருக்காங்க. நசிரானா மட்டும் இல்லை, எங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த உலகத்திலேயே அவங்கள மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. ஹலோ. ஹலோ டாடி. சொல்லுமா. டாடி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? இங்கே மேரி சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க டாடி. அவங்க முகத்தில் தீக்காயம் இருக்கும். அதை பார்த்ததுலேருந்தே ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணேன் டாடி. சரி. அந்த காரணத்தினாலே 3 நாள் அவங்கள பார்க்க நான் அவாய்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த சிஸ்டர் முகத்தில் எப்படி அந்த தீக்காயம் வந்துச்சுன்னு. ரொம்ப நல்லவங்க டாடி, ஆனால் நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். சரி. நான் எவ்வளோ பெரிய ஸ்டூபிட் இல்லை டாடி. ஆனால் நான் இந்த மாதிரி தப்பாக நினச்சது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்கல்ல. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது டாடி, நான் இந்த மாதிரி தப்பாக நினச்சிருக்கேன்னு. பேசாமல் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கலான்னு இருக்கேன் டாடி. இல்லைம்மா, நீ ஏன் சொல்லிட்ட அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு? அவங்க அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கம்மா. நீ மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. சாப்பிட்டு வேலை பாருமா. ஓகே டாடி, நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன், பார்த்துக்கங்க. டேக் கேர் டாடி. டாடி உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே டாடி. ஓகே, பாய். டேக் கேர். பாய் பாய். டேக் கேர் டாடி.
எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், வாங்க வாங்க உட்காருங்க. ஸோ எப்படி இருக்கு அன்பில்லத்தில் சேவை செய்கிறதுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். அப்புறம் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்க தான் இங்கே வந்தேன் சிஸ்டர். என்கிட்டயா? ஏன், என்னாச்சு? இல்லை, நான் இங்கே வெரி ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்களை பார்க்கவே பயந்தேன், உங்கள் முகத்தை பார்க்க. அப்புறம் உங்களை பார்க்கவே அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி சாரி சிஸ்டர். ஓ, நோ ப்ராப்ளம் மை சைல்டு. இயற்கையாகவே சிலரை பார்த்தா பிடிக்காது. ஸோ டோன்ட் ஃபீல் லைக் தட். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி சிஸ்டர், மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாரும் எங்க? இதை தவிர வேறு என்னென்ன சேவைகள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? சொல்கிறேம்மா, வீடு சந்தித்தல், மருத்துவ பணி, கல்வி பணி, சமூக பணி, இது போன்ற பல பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சேவைகளை செஞ்சிட்ருக்கீங்களா சிஸ்டர்? இல்லை, நாங்கள் வேர்ல்ட் வைட் செஞ்சிட்ருக்கோம். உத்தராஞ்சல், ஆந்திர பிரதேஷ், கேரளா, இட்டாலி, ஆஸ்திரேலியா, இது போல் பல ஊர்களில் நாங்கள் சேவை செஞ்சிட்ருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், நசீரா நான் சாப்பிட மாட்டேன்றாங்க சிஸ்டர். சரி நீ போ, நான் வரேன். நசீர், என்ன செய்றீங்க? என்னாச்சு? சாப்பிடலாமா? ஆ, ஏன் சாப்பிடாம வச்சிருக்கீங்க? சரி, நான் ஊட்டி விடவா? சாப்பிட்றீங்களா? ஆத்தரங்க. ஆத்தரங்க. இந்தாங்க, வாய் தரங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்தாங்க, இன்னொரு வாய் சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? நீங்களே சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, கை காட்டுங்க. வெரி குட், சாப்பிடுங்க. வெரி குட், வெரி குட். சரி, நீங்களே சாப்பிட்றீங்களா? சரி, ஓகே. கத்தாம அமைதியா சாப்பிடணும், சரியா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். ஒரு சின்ன டவுட்டு.